செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் முகுந்தகிரி மற்றும் இந்தலூரில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் மழை பெய்ததால் இதில் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்ததாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரவினா. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முகுந்தகிரி இந்தலூர் பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையமானது இயங்கி வருகிறது. இதில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மணிகளை அரசுக்கு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொள்முதல் செய்யப்பட 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகளை பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 2,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகின. இதனை அரசு அதிகாரிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் குடோனுக்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அரசு அதிகாரிகள் முறையாக செயல்படாததால் மழையின் காரணமாக இந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து வீணாகின. இதனால் நெல் மூட்டைகள் அனைத்தும் வீணாகியதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கும் உள்ளாகியுள்ளனர். அரசு அதிகாரிகள் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.